அவர் நிறுவனம்னு சொன்னா மார்ட்டினுக்கும் போகுதுன்னா மார்ட்டின் என்ன பண்றார், ஒரு இதை கொடுத்து, ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்றது, அக்ரிமெண்ட் காப்பி கொடுத்து, அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல, இது என்னுடைய மனைவி பேரில் அண்ணா நகரில் இருந்த ஒரு சொத்துக்காக வாங்கிய அட்வான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜாமீனை பெறுகிறார். பட் ஜெயலலிதா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு செக் பண்ண சொன்னால் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் நங்கநல்லூர் வீட்டில் பிடிபட்டது 12ஆம் தேதி. சரியா, இவர் 1ஆம் தேதி டேட்ல வாங்கின ஸ்டாம்ப், 1ஆம் தேதி ஸ்டாம்ப் அக்ரிமெண்ட்னு அந்த ஸ்டாம்ப் பேப்பரை காட்டுறார். ஸோ போலீஸ் போய் செக் பண்ணால் ரிசர்வ் பேங்க்ல இருந்து கருவூலத்துக்கு வந்தது 9ஆம் தேதி. 13ஆம் தேதி அன்றுதான் அந்த ஸ்டாம்ப் வெண்டர் இதை விற்றதாக கொடுத்திருக்கார். ஸோ இது எல்லாமே பேக் டேட் பண்ணி இருக்குன்னு சொல்லி வழக்கு போட்டு அது பொய்ன்னு வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு ஆலந்தூர் கோர்ட்ல இந்த வழக்கை முடிப்பதற்கு அவர் கோரிக்கையை ஏற்று முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இடி அப்பீல்ல மீண்டும் ரெஸ்டோர் ஆச்சு. ஸோ ஏதோ உதவி பண்ணினாலும் லாட்டரியை கொண்டு வரல, அது கெட்ட பேர் வந்துரும்னு ஒரு பயத்துல பண்ணல. ஸோ ஒரு 3 வருடங்கள் முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங்கின் போது பெரியவர் மார்ட்டின் அவர்கள் இந்த ஆட்சியை மாற்றுவது என்னுடைய ஒரே லட்சியம் என்று இரவில் கிளப்பில் பேசியதாக ஒரு தகவல். திமுக ஆட்சி